பெண்களை பார்க்கும்போது ஆசையோடு பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? அதாவது பிடித்த பெண்களை, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள ஆசையோடு பார்க்கணும். எப்படிப்பட்ட ஆசையோடு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு 10 வயசு அதிகமான பொண்ணை பார்க்கும்போது இவங்க நம்ம அக்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி ஆசைப்படணும். ஒரு 10 வயசு அதிகமாக இருக்குதா ஒரு பெண்ணை, இப்போ ஒரு ஆண் வந்து தன்னை விட ஒரு 10 வயசு அதிகமான ஒரு பெண், ஒரு 10 வயது அதிகமாக மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை பார்க்கும்போது, இந்த பெண் தனக்கு அக்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு ஆசைப்படணும். இந்த பெண் தனக்கு அக்காவாக தனக்கு வேண்டும், அக்காவாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படணும். அது மாதிரி ஒரு ஆண் வந்து தன்னை விட ஒரு 20 வயது அதிக மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை பார்க்கும்போது, இந்த பெண் தனக்கு அம்மாவாக இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த பெண் தனக்கு அம்மாவாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஆசைப்படணும். ஏன்னா இப்போ ஒரிஜினல் அம்மாங்கிறவங்க அவங்க ஒருத்தங்க தான், அவங்களுக்கு மாற்று யாரும் கிடையாது. அது மாதிரி ஒரிஜினல் அம்மா, அதுக்கப்புறம் வேறு யாருமே அம்மாவாக இருக்க முடியாது. இருந்தாலும் அம்மாவை போல் இவங்கெல்லாம் வந்து ஒரு 20 வயது 20 வயது தன்னை விட ஒரு ஆண் வந்து தன்னை விட ஒரு 20 வயது அதிகமான ஒரு பெண்ணை பார்க்கும்போது, தன்னுடைய அம்மாவை போல இவங்க தன்னுடைய அம்மாவாக இருந்தால் நல்லாயிருக்கும், தனது அம்மாவை போல் இன்னொரு அம்மா அப்படின்னு சொல்லி, அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆசைப்படணும். அப்படி ஒரு ஆசையோடு பார்க்கணும், சொல்லிக்கணும். சும்மா எந்த பெண்களையும் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தை பார்க்கக்கூடாது. ஒரு தன்னை விட ஒரு 10 வயசு கம்மியான பெண்களை பார்க்கும்போது, இந்த பெண் தனக்கு தங்கையாக இருந்தால் நல்லாயிருக்கும். தன்னை விட ஒரு 20 வயது குறைந்த ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு என்ன தோணும்? இந்த பெண் தனக்கு மகளாக இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி தோணும். இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஒரு பெண்ணை பார்க்கும்போது இப்படி தான் பார்க்கணும். தன்னை விட ஒரு 30 வயசு குறைஞ்ச ஒரு பெண்ணை பார்க்கும்போது, ஒரு ஆண் வந்து ஒரு 40 வயசு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு 10 வயசு பொண்ணை பார்க்கும்போது, இவன் நமக்கு வந்து மகளாக இருந்தால், பேத்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 20 வயசு குறைஞ்ச பெண்ணை பார்க்கும்போது, தன்னை விட ஒரு ஆணுக்கு வயசு 40ன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து ஒரு 20 வயசு பொண்ணை பார்க்கும்போது எப்படி பார்க்கணுன்னா, இவன் தனக்கு மகளாக இருந்தால் நல்லாயிருக்கும், தன்னுடைய மகளை பார்ப்பது போல். அப்போ இவ தனக்கு மகளாக இருக்க வேண்டும், மகளாக இருந்தால் நல்லாயிருக்கும், மகள் என்கிற உறவு இவளிடமிருந்து எனக்கு மகளைப் போல, அதாவது அதுக்காக இவ வந்து தன் மூலமாக இவள் பிறந்திருக்க வேண்டும் அப்படியெல்லாம் சொல்லலை, மகளைப் போல அந்த மாதிரி ஆசைப்படணும். இவள் தனக்கு மகளைப் போல இருக்க வேண்டும், மகள் என்கிற உறவு இவளிடமிருந்து எனக்கு வேண்டும். ஒரு மகளை பார்ப்பதை போல் நீங்கள் பார்க்கணும், ஒரு பெண்ணை ஆசையோடு பார்க்கணும். ஒரு மகளை வந்து நீங்கள் எந்த மாதிரி ஆசையோடு பார்ப்பீங்களோ அது மாதிரியான அந்த மகள் என்கிற உறவுக்கான அந்த தன்மையை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆசை. அது மாதிரி ஒரு பெண்களை பார்க்கும்போது இப்படி தான் பார்க்கணும். அப்போது தன்னை விட ரொம்ப வயது அதிகமான ஒரு 40 வயசு அதிகமான ஒரு பெண்ணை பார்க்கும்போது, இவள் இந்த அம்மா வந்து தனக்கு பாட்டியாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. ஒரு பிடிச்சிருந்தா, எல்லா பெண்ணையும் பிடிக்காது, எந்த பெண்களே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க வயதை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு ஒரு உறவு முறையை கற்பித்து, அந்த உறவு முறையை அடிப்படையாக கொண்டு அவர்களை ஆசையாக பார்க்க வேண்டும். அதனால் இப்படி தான் பார்க்கணும். அது மாதிரி ஒரு பெண் வந்து எப்படி ஒரு ஆணை பார்க்கணுன்னா, தன்னை விட ஒரு 10 வயசு அதிகமான ஒரு ஆணை பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு என்ன ஆசை வரும்னா, இவன் தனக்கு அண்ணனாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்கும், அண்ணனாக இருந்தால் நன்றாக இருக்கும். தன்னை விட 10 வயது குறைந்த ஒரு ஆணை பார்க்கும்போது ஒரு பெண்ணிற்கு என்ன தோணுன்னா, இவன் தனக்கு தம்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும், இவனிடம் எனக்கு ஒரு தம்பி உறவுமுறை வேண்டும், தம்பி உறவுமுறை எனக்கு வேண்டும் என்கிற ஆசை தோன்றுகிறது. ஒரு தம்பியை பார்ப்பது போல அவள் பார்க்க வேண்டும். ஒரு 10 வயது அதிகமான பெண் தன்னை விட 10 வயது அதிகமான ஒரு ஆணை பார்க்கும்போது, இவன் தனக்கு ஒரு அண்ணனை பார்ப்பது போல பார்க்க வேண்டும். ஒரு அண்ணனை எப்படி பார்ப்பாளோ, ஒரு அண்ணன் என்கிற உறவு முறையை அடிப்படையாக கொண்டு அவனை எப்படி ஒரு ஆசையோடு, ஆசைங்கிறது என்னென்னா உரிமை. ஒருத்தர் மேலே ஆசைப்படுறோன்னா அண்ணன் என்கிற உரிமை. இது இப்போ ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறோம், அந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த பொருளுக்கு நான் சொந்தக்காரராக வேண்டும். அது மாதிரி ஒரு பெண் வந்து தன்னை விட ஒரு 10 வயசு அதிகமான ஆணை பார்க்கும்போது, இவனிடம் எனக்கு ஒரு அண்ணன் என்கிற உரிமையோடு இவனை பார்க்க தோன்றுகிறது. அண்ணன் என்கிற முறையில் இவன் தனக்கு வேண்டும், இவனுடைய உறவு முறை எனக்கு வேண்டும், இவன் ஒரு அண்ணன் என்கிற முறையில் இவனுடைய உறவு முறை எனக்கு வேண்டும் அந்த ஆசையோடு பார்க்கணும். அந்த உரிமையோடு அதான் ஆசையோடு பார்க்குறதுங்கிறது. அது மாதிரி ஒரு 20 வயசு அதிகமான ஒரு ஆணை வந்து ஒரு பெண் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர் வந்து எனக்கு தந்தையாக இருக்க வேண்டும், தந்தை என்கிற உறவு, தந்தையை பார்ப்பது போல் தந்தையை எப்படி உரிமையோட ஒரு பெண் பாப்பா, ஒரு மகள் எப்படி பாப்பா, அது மாதிரி ஒரு ஆணை வந்து பழகும்போது அவனை பிடிச்சிருந்தா,
இவன் தனக்கு தந்தையாக இருக்க வேண்டும், தந்தை என்கிற உறவு முறையோடு இவனை நான் உரிமையோடு பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு ஆசை தோன்ற வேண்டும். அது மாதிரி ஒரு 40 வயசு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு பெண் வந்து தன்னை விட ஒரு 40 வயசு அதிகமான ஒரு ஆணை பார்க்கும்போது ஒரு தாத்தா என்கிற உறவுமுறை இவரிடமிருந்து எனக்கு ஒரு தாத்தா என்கிற உறவுமுறை வேண்டும், அந்த உரிமை எனக்கு வேண்டும். அதான் அந்த ஆசையோடு பார்க்கணும். அந்த உரிமை எனக்கு வேண்டும் என்கிற ஆசையோடு ஒரு பெண் தன்னை விட வயது அதிகமான ஆண்களை பார்க்கணும். இப்படி தான் அப்போ ஒரு பெண் வந்து தனக்கு சம வயது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 வயசு முன்ன பின்ன இருக்குதுன்னு, கூடுதலோ குறைவாகவோ இருக்குன்னா இவன் தனக்கு தோழனாக இருக்க வேண்டும். அல்லது இவளுக்கு எந்த காதலனோ இவனோ இல்லைன்னா சரி அவனை பிடிச்சிருந்தனா இவன் எனக்கு காதலனாக இருந்தால் நன்றாக இருக்கும், அப்படி யோசிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி உறவுமுறை மாறும். சின்ன வயசு பொண்ணுங்களை பார்த்தாலும் ஒருத்தனுக்கு வயசு 40ன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து ஒரு 20 வயசு ஒரு 10 வயசு கீழே குறைஞ்ச ஒரு பெண்ணை பார்க்கும்போது அதையும் ஒரு லவ்வர் மாதிரி பார்த்துட்ருக்கூடாது, ஒரு காதலி போல் பார்க்கக்கூடாது. 10 வயசு குறைஞ்சிச்சா ஒரு 40 வயசு ஆணுக்கு வந்து 10 வயசு குறைவான ஒரு பெண்ணை பார்க்கும்போது தங்கையாக பார்க்க வேண்டும். அதுவே இன்னும் 10 வயசு இன்னும் 20 வயசு குறைஞ்ச ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு 40 வயசு ஆண் வந்து 20 வயசு குறைவான ஒரு பெண்ணை பார்க்கும்போது இவள் மகளாக இருந்தால் நன்றாக இருக்கும். மகளை பார்ப்பது போன்ற ஒரு ஆசையோடு, மகளை எப்படி ஒரு ஆசையோடு உரிமையோடு பார்ப்பார், அது ஒரு தந்தை எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி பார்க்கணும். அந்த மாதிரி தான் வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆசைகள் மாறுபடணும். ஒரு 20 வயசு பொண்ணை ஒரு 40 வயசில் உள்ளவன் வந்து ஒரு 40 வயசில் உள்ளவன் வந்து 20 வயசு பொண்ணை பார்க்கும்போது ஒரு காதலியை பார்க்கறது மாதிரி பார்க்கக்கூடாது. இவள் தனக்கு மனைவியாக இருந்தால் எப்படி இருக்கும், நன்றாக இருக்கும், அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்வை மாறுபடும். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்தந்த வயசுக்கு ஒரு திருமணம்னா காதல்னா இந்தந்த வயசோடு தான் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 5 வயசு முன்ன பின்ன இருக்கலாம், அதுக்கு கீழே போயிடக்கூடாது, அதுக்கு மேலேயும் போயிடக்கூடாது. ஒரு 30 வயசு ஒரு ஆண் வந்து தன்னை விட ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். அல்லது தன்னை விட ஒரு 30 வயசு உள்ள ஆண் வந்து ஒரு 25 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். அது மாதிரி ஒரு பெண்ணும் அப்படி தான். தன்னை விட ஒரு 30 வயசு இப்போ மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து தன்னை விட 5 வயசு குறைவாகவும் 5 வயசு அதிகமாகவும் இருக்கிற ஆண்களிடமிருந்து தனக்கான ஒரு காதலனை கணவனை தேடுகிற சுதந்திரத்தை அவள் பெறலாம். அந்த மாதிரி தான். அதான் ஒரு பொறுப்புணர்வு. அதுக்கு கீழேயும் போகக்கூடாது, அதுக்கு மேலேயும் போகாமல் இருந்தால் நல்லது. உறவுமுறை நல்லாயிருக்கும். ரொம்ப சின்ன பசங்ககிட்ட பழகிற மாதிரி சின்ன பசங்களை போய் அது மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆசை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்.